நீ கொஞ்சம் நக்கியோ நான் நக்கின்னு தாண்ட நாடு நடத்துறான தர்ம இந்த நாடு இருக்குது. இந்த நாட்டுல ஆட்சி புரியுதானே? ஆமா, இந்த தர்ம ஆட்சி புரியுது. ஒரே பொண்டாட்டி 5 பேர் வச்சிருக்காங்க. 5 பேர் வச்சிருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் நாடு நடத்துறானா? என்னடா இவனுங்களா ஆட்சியே? இவனுங்களா ஒரு ஆட்சி எவ்வளவு ஒரு அழகா இருந்துச்சு. எவ்வளவு ஒரு அழகா நடந்தது. பணம் ஓட்டு வேலைக்கு மக்கள் விடுவாங்க. இவன்டா தர்ம ஆட்சி புரிஞ்சுற சாரை ஏற்றி விட்டான்டா. தர்ம ஆட்சி புரியுறான ஆட்சி பாருப்பா. நம்ம துணியாதிரம் இருக்க வரைக்கும் நமக்கு கவலை இல்லாத, நமக்கு பஞ்சமே இல்லை. நம்மளுடைய நாட்டில் இருக்க அனைத்து பெண்களும் வெள்ள புடவை கட்டி வீதியில இருக்காங்க. எல்லாம் முன்னிச்சாகிட்டாங்க. சின்ன பிள்ளையில கற்பழிக்கிறானுங்க நம்ம நாட்டுல. தர்ம நாட்டுல இந்த கூடுறா அது தானே உங்க அம்மே நானும் ஊத்து காசுன்னு சரியில்லை சாராயம் இல்லைங்க. நிப்பாரு சொல்லுவான். அந்த சாராயம் தான்டா தம்பி. நீ நாட்டுல காட்சி எரிசாயா எனக்கு தடவெளி கூட்டு என்னடா டர்மன் நாடு நடத்துறான். ஆட்சியில எப்படா இருந்தது சாராயம்? அப்படியே விலையேன்னு இருக்கும். இப்ப எப்படா சாராயம்? இப்ப பூத கலர் மஞ்ச கலர் இருந்தாலும் இந்த தர்ம என்னடா ஆட்சி நடத்துற பெரிய ஆட்சி தெரியாம தான் கேக்குறேன். அதாவது இந்த தர்மனுடைய ஆட்சி நடக்குது. இந்த தர்மனோட ஆட்சியில ஒரே பொம்பளை செல்ல புடவை தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. துரியோதனோட ஆட்சியில பூவு பொட்டு மாற சுமங்கலியமாக இருந்தாங்க. இப்ப எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் நம்ம ஊரை பாக்குறீங்க. ஆமா, எல்லாம் பெரிய தர்ம ஆட்சி. என்னடா ஆச்சு?
தம்பி சகதேவா, நானும் வீதி வீதியாக சுத்தி பார்த்தேன். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடியவர்கள் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? என்ன பேசுகிறார்கள்? இந்த தருமன் என்னடா ஆட்சி புரிகிறான், ஐவரும் ஒரே மனைவி வைத்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான். அந்த துரியோதனன் ஆட்சி புரிவதிலிருந்து எல்லா மனைவியார்களையும் கொன்று துரியோதன ஆதிகளை படைகள் எல்லாம் அனைவரையும் வெட்டி மடித்து விட்டு எல்லா பொம்பளைகளையும் வெள்ளை புடவை அணிந்து இருக்கிறார்கள். இவன் என்னடா ஆட்சி புரிந்து வருகிறான் என்று இழிவாக உண்மையாகவா?
நாட்டு நடப்புல எச்சிலமாக எகழ்த்தாளமாக பேச்சுகிறார்கள். 5 பேருக்கு ஒரு மனைவி. அவ சீரோடு சிறப்போடு பொட்டோடும் தகனட்டோடு வாழுகிறாள். 101 குடும்பத்துல வெள்ள சீலை அணிந்து எங்க எங்க அப்பா, எங்க எங்க தந்தை, எங்க என் கணவனார் அப்படி என்று வாசப்படியில் உட்கார்ந்து ஒப்பறி வச்சு அழுது கொண்டிருக்கிறார்கள். 56 நாட்டிலே தர்ம ஆட்சியின் சரியல்ல, தர்மம் என்று சொல்லி எல்லாமே அழித்து விட்டார்கள். எல்லா பெண்களும் கதறுகிறார்கள், கத்துகிறார்கள். குழந்தைகள் தந்தையை வருவதில்லை அப்படின்னு சொல்லி புலம்புறார்கள். அப்படின்னு சொல்லி நாட்டு நடப்புல பேசுறாங்க. அப்படின்னால் இந்த 12 வருடமும் நாம் ஆட்சி ஆண்டு வந்தோம். ஆனா நீ நாட்டு நடப்பு விசாரணைக்கு போனதுக்கு தானே இது தெரிஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் இந்த இடி சொல்லும் இந்த ஈன வார்த்தை நமக்கு தானே. அப்ப இந்த 5 ராஜா இருக்குல்ல, இந்த வார்த்தை ஒருவளுக்கே ஆகும். அண்ணா அதனால அப்ப 5 ராஜர்களும் செழிப்பு, ஒரு பெண்மணி மட்டும் செழிப்பு. இறக்கப்பட்ட நாட்டு நடப்புல அஸ்தினாபுரத்துல 101 மன்னர்கள் மனைவிகளும் 101 மன்னருடைய குழந்தைகளும் தந்தை வரவில்லை, எங்கே என் கணவனார் வரவில்லை அப்படின்னு சொல்லி வெள்ள சீலை அணிந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். பாவம் புண்ணியமானது. அதாவது தர்மமே நிச்சயம், சத்தியமே துணை அப்படின்னு நாம் இருந்தோம். இப்ப பார்த்தா தர்மம் நம்மளது பெருசல்ல, தர்மம் என்று எத்தனை பேருக்கு அழிச்சு விட்டுறோம். ஆதாங்கத்தில் பேசினான் அழிவிற்று போனான், ஆதாங்கத்தில் பேசினான் அழிவு விற்று போனான். பேசுறவன் செய்ய மாட்டான், அமைதி இருக்கிறவன் செஞ்சிடுவான். அது போல இப்ப நடந்து விட்டுறது. அப்பொழுது ஜெர்மன் ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ற போது தம்பி இந்த ஆட்சி நமக்கு வேண்டாம். அதனால அனைவரும் அழுது ஒருவன் வாழ்ந்து ஒரு மனைவி வாழ்ந்து இந்த நாட்டை வாழ்வதை விட நமக்கு இந்த இனிமேல் இந்த நாடு வேண்டாம், நம்மளோட பதவி வேண்டாம். நான் சொல்றேன் தம்பி, அர்ஜுன் எங்கே? அண்ணா அர்ஜுனப்பட்டவன் இதோ அந்த ஆடைகுட்டி நகரத்திலே அவனோ வாழ்ந்து கொண்டு அவனோ சென்று இருக்கிறான். அதனால அவனை வரவழைத்து ரெடி அண்ணா அவனை சென்று அழைத்து வர வேண்டும். அப்படி இருக்கட்டும். நாமல் 4 பேரும் பேசிக் கொண்டிருந்தால் இது ஆகாது. பாஞ்சால நமக்கு நகரம் சென்று பாஞ்சால தேசத்துல ஒரு பெண் பிறந்தது, அந்த பெண்ணோட வில்லும் பிறந்தது. அந்த வில்ல நிகரிக்கக்கூடியவன் தகுதிசாலி உண்டா அப்படின்னு சபதம் போட்டு திருமணம் முடித்தார்கள். அப்பேற்பட்டவளை கொண்டு வந்தவன் யாரு? அர்ஜுனாகப்பட்டவர்கள். அப்பேற்பட்டவனும் வந்து நமக்கு வந்து இப்போது சத்ரவதி போல் தெரிகிறது. இருந்தாலும் இருக்கட்டும். அர்ஜுனனை நான் அழைத்தேன்னு சொல்லி சீக்கிரமாக அழைத்து வா. மித்த கதை பின்னால் தெரிகின்றேன். அப்படி அர்ஜுனனாக ஆகப்பட்டவன் தருமரை அழைக்க ஆனகுந்தி பட்டணத்தில் இருக்க சுபத்திர தர்பா கதை பின்னால் தெரிவிக்க.